வாரம் படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து படம் மாதிரியே தெரியல. ரியல் லைஃபு என்னோடய நேட்டிவ்க்கு போன மாதிரி அங்கே நடக்கிற உண்மையான ஒரு வாழ்க்கை முறை மாதிரியே தான் இருக்குது. ஸோ இது சரித்திரம் படிக்கிறவங்கள பற்றின படம் மாதிரி இல்லை, சாமானிய மனுஷர்களோட படமாக தெரியும். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். Varam is a very genuinely heartfelt movie and ரொம்ப வந்து realism வந்து ரொம்ப it has been etched from the starting frame to the end. And என்னன்னா what I liked about this film is apart from the realism, என்னன்னா it didn't take the usual route of talking about the horrific practice, but it went along with it also brought along with the fight against the practice and the reality of what really happens with the fight. So that was really great. And என்னன்னா the movie made me uncomfortable in a good way. Actually I like that. That uncomfort is what I think in a great movie it evokes a sense of empathy towards these very horrific practices and what we should do as a society towards these practices. And completely the overall craft and everything was amazing, and I absolutely loved it. It's a must-watch movie right at this point of time where we all lack empathy. So this is a very needed movie at this moment is what I feel. படம் ரொம்ப நல்லா இருந்தது. பாரம்ங்கிறது மனசை வந்து பாரப்படுத்துகிற மாதிரி இருந்தது. அந்த இதை வந்து கூந்தல் அந்த இது வந்து புது தமிழ் வேர்டு மாதிரி கலைக்கூத்தல்ங்கிறது புது வேர்டு மாதிரி இருந்தது. நான் நிறைய தமிழ் படிப்பேன், ஆனாலும் அது எனக்கு வந்து புது வார்த்தையாக எனக்கு தெரிஞ்சுது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேடம். வாரம் மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி ரியல் லைஃப்பில் எப்படி நடக்குமோ அதுமாரி இந்தமாரி தமிழ் சினிமாக்கள் வந்து நிறைய வரணும், மக்கள் வந்து நல்லா பார்க்கணும். ஸோ இது தமிழ் சினிமாவோட மிகச்சிறந்த திரைப்படம். இது தமிழ் சினிமாவை அடுத்த தளத்துக்கு கொண்டு போக நினைக்கிறேன். மற்றபடி கமர்ஷியல் படத்தோட இந்தமாரி படங்கள் வந்தால் மக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையோட இதை வந்து வாரம் நிஜமாகவே நெஞ்சுக்கு ரொம்ப பாரமாக இருக்கிற ஒரு படம் தான். பட் இன்னொரு ரிவ்யூவர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயத்தில் தான். நானே ஒரு டாக்டர், பட் நிறைய பேஷண்ட்டை வேறு இது மாதிரி நிறைய பீப்புளை பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருமே அவங்களோட சைடும் இருக்கும். எப்பயுமே நம்ம வெறும் ட்ரீட்டிங் சைட்லன்னு பார்க்க முடியாது. ஸோ அவங்க சைடில் பார்க்கும்போது அவங்களுக்கும் சில நியாயங்கள் இருக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த மணி ஆர் எஃபர்ட் தே புட். ஈவன் ரிச் பீப்புள் கெட் டயர்ட் ஓவர் த டைம் தே ட்ரீட் சம் லவ்ட் ஒன்ஸ். அண்ட் அவங்க கஷ்டப்படுறது அவங்களால ரொம்ப நாள் பார்க்க முடியாது. பட் அவங்களால இப்படி ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க, ஒரு முடிச்சிருக்குன்னு சொல்லவும் முடியாது. பட் we can understand they feel from உள்ளுக்குள்ளே அது இருக்கும் அவங்களுக்குள்ள. பட் அது being humane we cannot do that, or they cannot say also do not resuscitate me the sign some இது we don't want patient to suffer more அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் from my side பார்க்கும்போது. அது மாதிரி they go through a lot of dramatic, almost எல்லாத்தையுமே வந்து ரியல் இதை அப்படியே அப்சர்வ் பண்ண மாதிரி இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், டைரக்டரோட டச் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், நியூவன்சஸ் ஆல்சோ நைஸ் கேர் அண்ட் மேட் இட் ஆல்மோஸ்ட் லைக் ரியல். அந்த ரியலிசம் வந்து ஈவன் நம்ம ரியல் இப்போ வெளியில் போனால் கூட வி நாட் ஏபிள் டு சி சர்டன் ரியல் திங்ஸ். எவ்ரிபடி ஆர் பிஹேவிங் ஆர்டிஃபிஷியல் வே, ஒரு கைண்ட் ஆஃப் அந்த ஆர்டிஃபிஷியல் திங் எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு. Even they start somebody is watching Rama, everybody become a celebrity nowadays. Everybody can project them as a celebrity. So the மீடியாங்கிறது தனியாக இப்போ யார்த்தையோ இல்லை, எல்லாரும் கையிலேயே வச்சுருக்கணும். ஸோ ஈவன் இந்த இதுக்கு நம்ம ரிவ்யூ எடுக்கிறது கூட இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ வந்து பட் இது மாதிரி ஒரு ரியலிசம் நிஜமாக கூட பார்க்க முடியல. பட் தே ஹவ் ஆல்மோஸ்ட் கிரியேட்டட் அந்த ரியலிசம். அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் பீப்புளுக்கு. அது மாதிரி தேர் நாட் யூஸ் டு சினிமேட்டிக்கே, வி ஹவ் யூஸ் டு சி சினிமேட்டிக் திங்ஸ். ஸோ இது புதுசாக ஒன்று இருக்கும்போது பீப்புளும் ஹேவ் ஆக்சுவலி ஒரு விர்ஜினாக தே காட் எக்ஸ்போஸ் டு சம்திங் ரியல் ஆஃப்டர் லாங் டைம். ஸோ இது மாதிரி படங்கள் வர 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 நம்ம குவாலிட்டி நிச்சயமாக மூவ் ஆகணும்னு தோணுது.
this should be the first step after a long time. Hats off to director Priya for giving such a wonderful. Thank you. இமோஷ்னலாக இருந்ததா? ரொம்ப moving. First time I'm seeing my mom also getting more emotional. சும்மா ஒரு எப்பயுமே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஏதாவது சொல்லிட்டு போயிடுவோம், பட் ஷீ காட் ரியலி மூவ்டு. அதை பார்த்து எனக்கு மூவ் ஆகிடுச்சு. ரொம்ப எங்கள் அப்பா ரொம்பவே இதுவாக இருந்தார், பட் அதனாலேயே நான் கூப்பிட்டு வரல ஆக்சுவலாக, பட் பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப மூவிங். நான் சொன்ன மாதிரி டாக்டராக ட்ரீட் பண்ணுறது வேறு. வென் ஐ பிகம் அ சன் ஐம் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் மை பேரண்ட்ஸ் அட் எல்டர் டேஸ்ங்கிறது அது எப்படி இருக்க போகுதுன்னு இட்ஸ் ரியலி டிஃப்ரெண்ட் டேக். ஸோ அது மாதிரி விஷயங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். வாரம் தமிழில் ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம். இன்றைக்கி தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ நெஞ்சில் கனத்தோட, கண்ணில் கண்ணீரோட, நிறைய ஹோப்போட ஃப்யூச்சர் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும், நல்ல படங்களும் வருங்கிற ஒரு நம்பிக்கையோட, திருப்தியோடு வந்திருக்கேன். அண்டு மோரோவர் அது வந்து அந்த இயக்கிய டைரக்டர் பிரியா கிருஷ்ணசாமி கூட உட்காந்து பார்க்குற ஒரு லக்கும் கிடச்சிது எனக்கு. அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு இன்ட்ராக்ட் வித் ஹர். ரியலி அ வெரி அப்ரோச்சபிள் ஜென்யூன் பர்சன். ஸோ திஸ் இஸ் ஹவு த ஃபிலிம் ஷுட் பி. ஒரு எல்லா படமும் நம்ம அப்படி டேரக்டரோட உட்காந்து பார்க்க முடியாது, பட் ஒன்ஸ் இன் ஒயில் அட்லீஸ்ட் நல்ல படங்கள் டெஃபினட்டாக ஒரு நம்ம பார்த்துட்டு அது ஒரு டேரக்டர் கூட ஷேர் பண்ணி அதை இன்ட்ராக்ட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரியலி ஆசம். நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க கூட. ஸோ எல்லோரும் சேர்ந்து பார்த்தோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் வெரி ஒரு மாதிரி நல்ல ஆடியன்ஸு, நல்ல வேறு 2-3 படங்கள் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, பட் ஸ்டில் ஒரு நல்ல படத்துக்கு வரணுன்ட்டு மெனக்கெட்டு நிறைய பேர் வந்தது, அது திருப்தி அடைஞ்சதுன்னு தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஃபியூ மினிட்ஸ்லேயே அது நல்ல ஒரு தரமான படம்னு தெரிய வருது. ஸோ மூவி ரிவ்யூ பண்ணுறது எனக்கு பெரிய இதெல்லாம் இது ரிவ்யூவும் கிடையாது, பட் ஸ்டில் சஜஷன் நிறைய பீப்புள் பார்க்கணும். இது மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் நிறைய வரணுங்கிறதுனால இது பண்ணுறேன் நான் சஜஷன். ஸோ இன்னும் நிறைய பேர் பீப்புள் வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். அது ஏன்னா அது நம்மளோட கதை, நம்ம ஊரில் நடக்கிற கதை. ஸோ யூனிவர்சல். தனியாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரொம்ப கற்பனையாக நடக்க முடியாது அப்படின்னா இல்லை, நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அற்புதமாக ஒரு இயல்பாக எளிமையாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க டைரக்டர் பிரியா. ஸோ ஒரு டாக்டராக இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்பவே ஐ கேன் ஃபீல் தட் எம்பத்தி. ஒரு ரிவ்யூவர் சொன்ன மாதிரி ஒரு எம்பத்தி இஸ் ஸோ மச் மிஸ்ஸிங். த ஹியூமன் டச் ஸோ மச் மிஸ்ஸிங் நவடேஸ். டெய்லி நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம், பட் ஒருத்தருக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, ஒரு கதை இருக்குது, ஒரு ட்ராவல் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது இந்த படம். ரொம்ப இட்ஸ் வெரி க்ளோஸ் டு ரியலிசம், வெரி க்ளோஸ் டு ரியலிசம் பண்ணியிருக்காங்க. டீமுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப நல்லா வந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இட்ஸ் சாட்டிஸ்ஃபைட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஹூ கேம் தேர். நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொஞ்சம் புதுசு. எப்பயுமே ஒரு சினிமாட்டிக்காக பார்த்து, எப்பயுமே ஒரு ஹீரோஸை பார்த்து, எப்பயுமே பழகி போன இதுக்கு ஒரு புதுமையான ஒரு முயற்சி. அது பீப்புள் அக்செப்ட் ஆகும். இட் வில் டேக் சம் டைம். பட் ஒன்ஸ் இது மாதிரி படங்கள், இண்டிபெண்டன்ட் மூவிஸ் வர நிறைய இது மாதிரி ஃபிலிம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ தமிழ்நாட்டில் பேரலல் சினிமா இல்லைங்கிற ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஐ திங்க் டைம் ஹஸ் சேஞ்ச். இட்ஸ் ஆல்ரெடி சேஞ்ச், பட் ஸ்டில் இன்னுமே ஹார்ட் கோராக ஒரு ரியலிசமான ஒரு படம் இது. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஸோ நிச்சயமாக உங்கள் மனசையும் கண்ணையும் நெகிழ வச்சு கண்ணீரால் புடைச்சிடும். நிஜமாக ரொம்ப நல்ல படம். வி கேன் ஈஸிலி ரிலேட் டு ஆர் செல்ஸ். வேறு விஷயத்தில் வேறு கிளாஸ் ஆஃப் சொசைட்டி இருந்தால் கூட யூனிவர்சலாக ஒரு சிக்னஸ், வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைங்கிறது ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயம். அது எப்படி பார்க்குறோம், எப்படி எல்லாருக்குமே டயர்டாக போகுது, எல்லாருக்குமே அவங்கள கேர் எடுத்து டயர்டாக இருக்குது. அப்படி ஒரு மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள் பற்றினா பேசுது. தலை கூத்தல்ங்கிறது ஈவன் எங்கள் அம்மாவுக்கு கூட தெரியல அந்த வேர்ட் புதுசாக இருந்தது. நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க, பட் வந்து அப்படி ஒரு விஷயம் வந்து புதுசாக இருந்தது. ஸோ அப்படி ஒரு ஜென்ரேஷன் கூட புதுசாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து செஞ்சதில் டீமுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் எஸ்பெஷலி டைரக்டர் பிரியா. ஸோ அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணவும் முடிஞ்சது. ரொம்ப ஜென்யூனாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஷீ சீம்ஸ்
வெரி மச் இன்டென்ஷனல் அண்ட் ஜென்யூன் டு சே ஹர் ஸ்டோரி. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷி வாஸ் வெரி மச் அப்ரோச்சபிள் வித் ஆடியன்ஸ். எல்லாருக்கூடையும் நல்லா பேசி பழகிட்டு ரிவ்யூ கேட்டு ஷி வேல்யூட் இட் மோர் தென் எனிதிங். சும்மா ரிவ்யூ படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு தேங்க்யூன்னு சொல்லாமல் ஷி ரியலி அப்ரிஷியேட்டட் ஃப்ரம் ஹார்ட் தட் வி வர் ஏபிள் டு ஃபீல் இட். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ், நிறைய இண்டிபெண்டன்ட் சினிமா வரணும். டயலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக் ரொம்ப ஃபியூ பிளேசஸ் தான் மியூசிக் வருது. அதான் அந்த படத்தோட சட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கிறது மாதிரி எப்போயாவது வர மியூசிக்கு, எடிட்டிங், கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், சவுண்ட் டிசைன் ரொம்ப மெனக்கெட்டிருக்கேன்னு சொன்னாங்க. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் டெஃபினட்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு சவுண்ட் டிசைன். ஸோ ரியலி கிரேட் எஃபர்ட். இது மாதிரி நிறைய படங்கள் வரணும். பீப்புள் எஸ்பெஷலி போய் பார்க்கணும், தியேட்டரில் போய் பார்க்கணும். நிறைய பேர் என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை, டூ லேட், அந்த வரிசையில் ஐ திங்க் பாரமும் சேரும். ஸோ அது மற்ற 2 படத்துக்கும் நல்ல ஆதரவு மக்கள்கிட்ட கிடச்சி. ஐ திங்க் இதுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி வெற்றிமாறன் சாரை நிச்சயமாக பாராட்டணும் ஃபார் டேக்கிங் அப் த ப்ராஜெக்ட் அண்ட் மேக்கிங் அஸ் டு சி ரிலீஸ் பண்ணி இங்கே பார்க்க வச்சது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஐ ஹோப் இன்னொரு மாதிரி நிறைய இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இயல்பாக ஒரு சினிமா எடுக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் முடியாத காரியங்கிற மாதிரி தான் மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் ஃபில்ம் மேக்கர்ஸ் கூட சொல்கிறாங்க. பீப்புள் ஸ்லோலி எவால்வ், பீப்புள் ரசனை இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ரியலிசம் அப்படி பார்த்தோன்னா அடூர் கோபாலகிருஷ்ணன் மாதிரி நமக்கு கிடைச்ச படங்கள் பெஸ்ட் ஃபிலிம்ஸ் மோஸ்ட்லி ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். சிம்பாலிசம் நிறைய ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளிசிட்டி டு சே அ ஸ்டோரி சிம்பிளாக சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். கேன் ஃபீல் இட். நிறைய விஷயங்கள் நம்மள்கிட்ட இப்போ இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி பேசுது. நம்மள்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்மளை விட்டு போகுது. பீப்புள் ஆர் ஸோ ஆர்டிஃபிஷியல். ஈவன் நீங்கள் வெளியில் இப்போ போனால் கூட யூ கேன் சி மச் ரியாலிட்டி. எவ்ரிபடி ஆர் பிஹேவிங் ஸோ ஆர்டிஃபிஷியல். மோஸ்ட்லி அது சொசைட்டியாக எவால்வ் ஆகுது. அப்படி ஒரு நேரத்தில் ஒரு இயல்பான விஷயம் ரியலிசம் கொண்டு வரது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். பட் இது ஒரு துவைக்கிற கல். ஸோ நிறைய இடத்துல இதெல்லாம் இப்போது இருக்கிறதில்ல. அது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்குது. ஃபார் குட், ஃபார் பெட்டர் லிவிங் நிறைய விஷயங்கள் மாறுது. ஸ்டில் we have to go searching for our roots. I think ப்ரொடக்ஷன் பேரே கிராஸ் ரூட் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த ரூட்ஸுக்கு அவங்க போகிறாங்க. எங்கேருந்து நம்ம வந்தோம், வாட் மேக்ஸ் அஸ் வாட் வி ஆர் டுடே, அந்த ரூட்ஸ், அந்த ஹிஸ்ட்ரி, அது மாதிரி நம்ம நடந்துகிட்டு இருக்குது. நம்ம ஹார்ட் ஹீட்டிங்காக இருக்குது. ஸோ வெரி ஹார்ட் ஹீட்டிங் மூவி. நிச்சயமாக எல்லாருமே பார்க்க வேண்டியது. எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். பாரம் மூவி. ஸோ பாரம் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். இயல்பான விஷயங்கள், இயல்பை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அதுக்கு ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க. அது எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரியல. ஸோ அந்த மெனக்கடல் வந்து ஃபீல் பண்ண முடியுது படம் பார்க்கும்போது. ட்ரூ சினிமா லவர்ஸ் வந்து ரொம்பவே லவ் பண்ணுவாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படிம்பாங்க. ஸ்லோன்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் a very steady film. They are so precise. They are very sure what they want to convey to the audience. Storytelling ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது. And there is no race. அவங்க she never sees anybody like competitor or something. ஸோ அந்த டேரக்டரோட அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப், சொசைட்டி, ஃபிலிம்ஸ் ரொம்பவே புதுசாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ ஐ திங்க் we've got a new freshness to தமிழ் சினிமா. ஸோ ஹோப் இன்னும் நிறைய பேர் இது மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வரணும், ஜென்யூனாக அவங்களோட ஸ்டோரிஸை சொல்லணும்னு ஆசைப்படுறோம் எல்லாருமே. இன்றைக்கி இன்ட்ராக்ட் பண்ண ஆடியன்ஸும் அதான் ஃபீல் பண்ணாங்க. when you give good stuffs, there are people to receive it. Other filmmakers also should I think understand and give better movies, good movies. All the very best to Tamil cinema. பாரம் பற்றி சொல்லும்போது எஸ்பெஷலி இந்த அது நமக்குள்ளே ஏற்படுத்துகிற தாக்கம் ரொம்ப மூவ் பண்ணுது. சென்டிமெண்டல் நான்சென்ஸ்னால் ஐ டோன்ட் பிலீவ். இட் இஸ் எம்பத்தி அண்ட் எமோஷன் இஸ் பார்ட் ஆஃப் அவர் இன்டெலிஜென்ஸ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்கிறதே யாரும் கவலைப்படுறதில்ல பெருசாக. பட் ஹவு டு வி எமோட் வாட் எவர்
வாட் எவர் மீடியம் ஆஃப் ஆர்ட் லெட் இட் பி, உங்களுக்கு அந்த எமோஷன் கொடுக்கும்போது தான் அதோட ஒர்க்கில் ஒரு சோல் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட வெரி சோல்ஃபுல் ஃபிலிம். இட் மேக்ஸ் யூ க்ரை. ஃபிலிம் ரியலி மேக்ஸ் பீப்புள் cleanse more than I will say cryingகிறத விட it will make people cleanse. யாரோ ஆல்ரெடி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அது அப்படியே நெகிழ வச்சு அவங்கள உருக வச்சு பண்ணக்கூடிய ஒரு படம். ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் தருது. எமோஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு திஸ் ஃபிலிம். ரொம்ப பீப்புள் கெட் மூவ்ட் சீயிங் இட். எவ்ரிபடி கேன் ரிலேட் டு இட். ஒரு முக்கியமான விஷயம் இதில் வந்து இட்ஸ் நாட் மேபி இட் ஷோஸ் அ ஸ்பெசிஃபிக் வில்லேஜ், ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை மாதிரி இருந்தால் கூட people can relate to any class of society, any place in the world. And the universal thing, the more naive you become, the more universal you are அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ this is more universal thing. அந்த பெயின், ஒரு சஃபரிங், அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அதில் அந்த டயலெக்ட் கூட போடல. ஒரு பர்டிகுலர் ஊரோட டயலெக்ட் போட்டால் இந்த ஊரில் நடந்ததுன்னு வில் கெட் ஃபோக்கஸ்ட் டன். நம்மளோட இது வந்து அதுக்குள்ளே சுருங்கிடும். பட் வந்து ஷி வாண்ட்ஸ் டு ப்ரெசென்ட் இட் யூனிவர்சலி. ஒரு யூனிவர்சலாக ஒரு விஷயத்தை கொண்டு போகணும்னு நினச்சி தான் பண்ணியிருக்காங்க. அது நல்லா தெரியுது. அந்த டைலாக்ட் வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது. டயலாக்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ ஷீ வாண்ட்ஸ் ஹர் செல்ஃப் டு பி ஐடென்டிஃபைட் ஆஸ் எ யூனிவர்சல் பர்சன், நாட் பிலாங்கிங் டு சம்வேர். யூ கான்ட் ரெஸ்ட்ரிக்ட் எனி ஆர்டிஸ்ட். ஷீ இஸ் அ ட்ரூ கிரியேட்டர். ஷி ஹஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஹர் செல்ஃப் லைக் எனி திங் through this wonderful medium. The final product shows the genuinity and real intention behind the director to say a story. Coming to the direction, amazing. She clearly knows what she wants and she has delivered to the most. சிங்கிள் ஆளாக வந்து இவ்வளோ பேரை இயக்கி இந்த ஃபைனல் ப்ராடக்ட் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி வென் யூ மேக் அ ஃபிலிம் க்ளோஸ் டு ரியாலிட்டி. அந்த டாக்யூ ட்ராமா ஸ்டைல் இஸ் அமேசிங். வி கேன் நோ ஃப்ரம் அவர் பேக்ரவுண்ட் ஷி வாஸ் அ டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர். தட் ஹஸ் ஹெல்ப்ட் ஆக்சுவலி. பட் கொஞ்சம் மிஸ் ஆனால் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போயிடும். பட் அது போகாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பேஜை வந்து ஷி ஹஸ் மேனேஜ் வெரி வெல். அண்ட் lot of criticisms are there on her. She knows on her age, on her gender, on her background, so much. But I think any creator they don't want to restrict themselves to a particular boundary. All creators are beyond boundaries, beyond borders, beyond the clouds. When we say beyond the clouds, if Majid can come from there and take a movie on the story based on Mumbai, why not a person who knows Mumbai very well and has her roots from Tamil Nadu can make a story on Tamil Nadu's issue. And the freshness, even if they say she's an outsider, the freshness is mainly due to maybe her approach to something new. அது புதுசாக இருக்குது அவங்களுக்கு. அந்த தலைக்கூத்தங்கிறது அவங்க ரொம்ப சர்ப்ரைசிங்காக பார்க்குறாங்க. இப்படி நடக்குதா அப்படின்ட்டு அந்த சர்ப்ரைஸோடு தான் அந்த ஃபிலிமை இது பண்ணியிருக்காங்க, அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது அந்த சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் கேன் ரெஸ்ட்ரிக்ட் எனி கிரியேட்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் டு அ பர்டிகுலர் குரூப் ஆர் வாட் எவர். ஷீ இஸ் லிபரல், ஷீ இஸ் ரிபெலியஸ், த ஃபிலிம் இஸ் ரிபெலியஸ். இந்த சினிமாட்டோகிராஃபி பற்றி பேசும்போது நிறைய சீன்ஸில் வந்து ஈவன் இந்த இடத்துல இருக்குது கேமரா கிட்டத்தட்ட சில க்ளோஸ்அப்ஸில் அது ரொம்ப இன்டென்ஸாக இருக்காது. யூஸ்வலாக வி வில் எக்ஸ்பெக்ட் அவங்க தலை கொஞ்சம் தெரியணும், இது வரைக்கும் வைக்கணும் அப்படின்னு நினைப்போம் நார்மல் ஃப்ரேமிங்கில். பட் அதை இன்னும் இன்டென்ஸாக கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப் போயிருக்காங்க. அது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. ஈஸிலி ஷி கேன் மேக் அ ஃப்ரேம் லுக் பியூட்டிஃபுல். அந்த எல்லா இதுவும் அப்ளை பண்ணிவிட்டு ஈஸியாக ஷி கேன் மேக் அ ஃப்ரேம். பட் that was not her intention தெரியுது. She want to say a story. She wants us to stay with the story. அதுக்கு எவ்வளோ இன்டென்ஸாக பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் ரியாலிட்டியாக காமிக்க முடியுமோ அதை cinematography has helped. Director Priya Krishnasamy is amazing. Her efforts are amazing.
So they generally say for an artist, when you want to start a painting, start from a blank canvas. So she reveals that she didn't have a story. It was so genuine. Most of them will say, I've been thinking about this for quite long years, but she's totally surprised about Thalai Koothal. First time she's hearing. And she didn't have a story to tell. So she was searching, that empty canvas, and she's going to make something new. The freshness, those are all amazing. So then she hears from someone who's personally encountered Thalai Koothal in their own family. அப்புறம் அதுலேருந்து ஆரம்பித்து she makes her everything what we see. So it was more genuine, more intentional to say a story. But I don't think you can restrict any artist or creator based on anything. And they don't want to be identified with something very local. They want them to be identified universally. The படத்துலேயும் அந்த ட்ரீட்மெண்ட் தெரியுது. It is not just about a class of society or a region of society. தமிழ்நாட்டில் நடக்கிறதுன்னு அவங்க காமிச்சா கூட இட்ஸ் அ யூனிவர்சல் திங். The more naive you are, the more universal you become அப்படிம்பாங்க. So it's not just about the money, it's about people taking care of the loved ones when they are sick. Being a doctor, I myself have seen all class of society, all region of society who has some common difficulties while taking care of the loved ones when they are sick. ஸோ அதனால் அவங்க அந்த டயலெக்ட் வந்து பர்டிகுலர் ஊரோட டயலெக்டை வைக்கல, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக. ஏன்னா இஃப் யூ கீப் அ பர்டிகுலர் டயலெக்ட் வந்து இந்த ஊருன்னு சொல்லிட்டு தே வில் பிராண்ட் அந்த ஊரில் நடந்தது விஷயம்ன்ட்டு. ஷீ வாண்ட்ஸ் ஹர் டு பி ஐடென்டிஃபைட், த ஸ்டோரி டு பி ஐடென்டிஃபைட் யூனிவர்சலி. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டயலெக்ட் வைக்கல, பர்டிகுலர் ரீஜன் தான் நடந்ததுன்னு சொல்லலை. ஸோ ரொம்ப அது யூனிவர்சலாக இருக்குது அந்த அப்ரோச்சு. இப்போ நம்ம தெரிய வருது இந்தியாவில் நிறைய பார்ட்ஸ்லேயும் நடக்குது அப்படின்ட்டு. ஈவன் அவுட் சைட் இந்தியா இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ ரொம்ப யூனிவர்சலான ஒரு தீம். ஸோ எனிபடி கேன் வாட்ச் த மூவி, எவ்ரிபடி ஷுட் வாட்ச் த மூவி பாரம். அண்ட் ஏஜை பற்றினா சொல்லும்போது இட் டசன்ட் மேட்டர். சமீரா மக்பால் ஒரு வேர்ல்ட் சினிமா அரீனாவில் சொல்கிறாங்க, ஏஜ் டசன்ட் மேட்டர், எவ்ரிபடி ஹேஸ் அ ஸ்டோரி டு டெல். ஈவன் அ ஸ்மால் கிட் 6 இயர்கிட்ட போனால் அவங்க அந்த குழந்தைகிட்ட ஒரு ஸ்டோரி இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் த டேரக்டர்ஸ் கோ பியாண்ட், டேக் தேர் எஃபர்ட், புட் தேர் எஃபர்ட்ஸ் டு எக்ஸிக்யூட் இட். எவ்ரிபடி ஹேஸ் அ ஸ்டோரி டு டெல். ஸோ யூ ஷுட் பி அ வண்டர்ஃபுல் ஸ்டோரி டெல்லர் டு பிகம் அ டேரக்டர். அண்ட் ஷீ இஸ் த ஒன் we have found, fortunately. So she is a wonderful storyteller. People are taking movies happening in space where they have not been. You can't claim a filmmaker, you have not been to space, you don't know about space, you can't make a movie about space. It's something to explore the unknown, to take creativity to the next level when you take something you don't know and explore it. எல்லோரும் பாரம் போயிட்டு தேட்டரில் போய் பாருங்கள். நிறைய ஸ்க்ரீன்ஸில் ஓடுது. எப்படியோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டு போய் பாருங்கள். ஏன்னா இது மாதிரி லாட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஷுட் கம். மூவி மேக்கிங் ஷுட் பிகம் மோர் ஆர்கானிக், மோர் அப்ரோச்சபிள் டு அஸ். A very important aspect of the film is that emotion. எல்லாருக்குமே நம்ம வீட்டில் உள்ளவங்கள, நம்மளோட லவ்டு ஒன்ஸை ஞாபகப்படுத்தும் இந்த படம். ஸோ இட் வில் டெஃபினெட்லி மூவ் யூ. எஸ்பெஷலி அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வர அவரோட ஆக்டிவாக இருந்த ஒரு மனுஷன் சிக்காருது, அவரோட அந்த நல்ல கேரக்டர் அந்த இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும்போது, யூ வாண்ட் டு டூ ஹார்ட் ஒர்க். ஈவன் இட் இஸ் எல்டர் ஃபேஸ், யூ வாண்ட் டு பி யூஸ்ஃபுல், யூ வாண்ட் டு ஷோ லைட் அப்பான் பீப்புள். அந்த ஒரு பர்டிகுலர் டயலாக் இருக்கும், ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. விட்டில் பூச்சி தான் நெருப்பில் போய் விழும், நான் மின்மினி பூச்சி அப்படிங்கிறார் அவர். ஸோ தட் சேஸ் இஸ் கேரக்டர். யூ வாண்ட் டு ஷோ லைட் ஃபார் த சொசைட்டி, வாண்ட் டு பி மோர் ஹெல்ப்ஃபுல். யூ டசன்ட் வாண்ட் டு பி பர்டன் டு எனி ஒன். அந்த கேரக்டர் அவங்க
கொண்டு வந்தது இட்ஸ் கிரேட் ஸ்ட்ரென்த். அந்த ரெஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவர் அந்த கட்டிலே படுத்திருந்தா கூட அந்த கேரக்டர் இஸ் இனிஷியல் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் த ஃபிலிம் gives a strength to that character. We will be moved and we will shed our tears for that man. அந்த ஒரு கேரக்டரைசேஷன் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆல் ஆக்டர்ஸ் வேர் ஸ்ப்ளெண்டட். த கேஸ்டிங் வாஸ் அமேசிங். அந்த கேரக்டர் அவங்க அப்படியே சூட் ஆனாங்க. நம்ம ஒரு போய் உண்மையாகவே ஒரு கிராமத்தில் இந்த இன்சிடெண்ட்டை அப்படியே பறந்துக்கிட்டே கேமரா எங்கன்னா இருக்கோ அதுக்கு பின்னாடிலேருந்து நம்ம அதை பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த எஸ்பெஷலி த ஜெயலக்ஷ்மி அம்மா கேரக்டர் ஸ்ப்ளெண்டிட் ஆக்டிங், ஸ்ப்ளெண்டிட். அந்த அவங்க சொல்கிற விதம் வந்து ரியலி ஷீ இஸ் கன்சர்ன் அண்ட் கேர்ஸ் ஃபார் தட் அவங்க அண்ணாவுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஐ திங்க் சுகுமார் சண்முகம் who played the main role, அதை எக்ஸ்போஸ் பண்ணுற ரோல், அந்த தலைக்கூத்தில் எக்ஸ்போஸ் பண்ணுற ரோல் எனக்கு ஒரு மெயினாக மருமகனாக பண்ணியிருப்பார் அந்த மெயின் கேரக்டருக்கு. அவரும் அமேசிங். இட் டாக்ஸ் அ லாட் அபவுட், ஒரு அமேசிங்காக பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன கேரக்டர்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள். கிராமத்தில் கேண்டி க்ரஷ் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ ஷீ ஸ்பீக்ஸ் அபவுட் அர்பனைசேஷன் தட் இஸ் ஹேப்பனிங் எவ்ரிவேர். அந்த ஒரு சீனில் அவங்களால சொல்ல முடியுது, ஒரு கேண்டி க்ரஷ் அங்கே ஏதோ ஒரு கிராமத்தில் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் யூனிவர்சல் அப்ரோச். எவ்ரிவேர் இட் இஸ் கெட்டிங் அர்பனைஸ்ட். நிறைய பழைய விஷயங்கள் போகுது, நம்ம ஊர் வேறு மாதிரி மாறிட்டு இருக்குங்கிறத ஷீ இஸ் எக்ஸ்ப்ரெஸிங். அது மாதிரி சின்ன 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 நுணுக்கமான விஷயங்கள் அங்கங்கே வச்சுருக்காங்க. இட் ஆட்ஸ் lot of layers to the movie. உண்மையாக சொல்லப்போனால் the treatment of the film is very new to Tamil film industry. ரொம்ப close to reality. So it will be little uncomfortable for the people to understand and to appreciate this kind of realism. So I think she has opened the doors there, the director. And once people get used to such kind of treatment in films, I think obviously the level of filmmaking is going to increase. We are going to get more organic, good films like this. So அந்த விதத்தில் people will be little அந்த ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஓவர் த இயர்ஸ் இது மாதிரி நிறைய படங்கள் வரும்போது ரியலிசமும் ரசிக்க ஆரம்பிப்போம். இல்லைனா அடூர் கோபாலகிருஷ்ணன் மாதிரி ஒரு ஆளை நம்ம கொண்டாட மாட்டோம். we love realism, பட் ஒரு பிளேஸில் அது ஷுட் ஹேப்பன். ஐ திங்க் it started here in Tamil Nadu. It will go well. All the very best to Baaram team, especially director Priya Krishnasamy on her future venture. Thank you so much.